ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. வழக்கம் போல் குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கூப்பிட்டுடலாம் அவங்கள. முதல்ல வாங்க வாங்க குட்டீஸ். நல்லா அழகா ஜாமன் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்ன? ஷிவானி. ஷிபானி. உங்கள் பேர்? தேன்மொழி. தேன்மொழி. ஐயோ, சொல்கிறதே அழகாக இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது. தேன்மொழி. அந்த மொழி அப்படிங்கிறது வந்து அழகாக வருது. என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6th. கோயிங் டு 6th-ஆ? 6th-லேருந்து 7th-ஆ இல்லை 7th தான். 7th போறீங்க. ஓ, வெரி குட் வெரி குட். நீங்கள்? நானும் 7th தான். நீங்களும் 7th தானா? ஓ சூப்பர். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, க்யூட்டாக. நீங்களே பண்ணிட்டீங்களா? அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க. இந்த ஹேர் கட்லாம் என்ன ஒரு பியூட்டி உங்களுக்கு? அது எந்த அம்மா வந்து பின்றதுக்கு டெய்லி கஷ்டமா இருக்கு, டைம் ஆயிடுதுன்றதுனால கட் பண்ணிட்டாங்களா, இல்லை நீங்க கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல கோயிலுக்கு போயிருந்தோமா, அப்ப மொட்டை அடிச்சதால முடிய இறக்குனதுனால. ஓ சரி சரி சரி, பரவாயில்ல படா. இது கூட அழகா தான் இருக்குது. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா இருக்கு. சரி, நீங்க அழகா பின்னி, அதுவும் அப்பெல்லாம் வந்து இந்த பின்னல் வந்து ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நாள்ல. நீங்களே பண்ணிப்பீங்களா, அம்மா பண்ணி விட்டாங்களா? இல்ல, அம்மா தான் பண்ணி விடுவாங்க. அம்மா தான் பண்ணுவாங்க. நம்மளோட நிகழ்ச்சி வந்து சாப்பாடு நிகழ்ச்சி இல்லையா? என்ன அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம சமையல் தான் மெயின். உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது அதோட மெயின் வச்சுக்கோங்க. ஆனாலும் இது சமையல் பண்ணுறதுனால அது சார்ந்த கேள்விகள் தான். எப்படி, என்ன சாப்பிட பிடிக்கும்? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் சப்பாத்தி. சப்பாத்தி. சார், ரைஸோ டிஃபனோ, ஒரு இட்லி, தோசை, புளியோதரை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி இதில் என்ன பிடிக்கும்? புளிக்குழம்பு. புளிக்குழம்பு பிடிக்கும். ஓ சரி. ஸ்நாக்ஸ், டெசர்ட்டில்? டெசர்ட்டில் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். நம்மளோட பாயசம், எத்தனை வெரைட்டி பாயசம் இருக்கு, அதெல்லாம் பிடிக்குமா? அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பூரி சன்னா மசாலா. பூரி சன்னா மசாலா. அந்த மாதிரி சாம்பார், ரசம், குழம்பு, அந்த மாதிரி தான் அது பிடிக்குமா? இட்லி, தோசை, சப்பாத்தி? அதில் வந்து பூரியும் பிடிக்கும், பரோட்டாவும் பிடிக்கும். பரோட்டாவும் பிடிக்கும். இட்லி தோசை எல்லாம்? இட்லி தோசை கொஞ்சம் சாப்பிடுவேன். கொஞ்சம் சாப்பிடுவீங்க. ஏன், அதுதான் நல்லதாச்சு. நம்ம இட்லி தோசை மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் வேர்ல்டு வைடாக எதுவுமே கிடையாது. அதானே? இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. ஓகே. டெசர்ட்டில் என்ன பிடிக்கும்? ஒரு ஐஸ்கிரீம், அந்த மாதிரி லாஸ்ட்டில் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி இதில் என்ன பிடிக்கும்? பட்டர் மில்க் பிடிக்கும். பட்டர் மில்க் தான் பிடிக்கும். ஸ்வீட் என்ன பிடிக்கும்? ஸ்வீட்டில் பால்கோவா அதெல்லாம் பிடிக்கும். லாஸ்ட் பாயசம், அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு டைப் ஆஃப் பாயசம் மாதிரி, ஆனால் புட்டிங். அதாவது ஜவ்வரிசி போட்டு பாயசம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களோ? ஓகே, அந்த ஜவ்வரிசியை வச்சு ஒரு சின்ன புட்டிங் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம், தேங்காய் பால் போட்டு. ஓகே. ஸோ இப்போ பார்க்க போகிறது ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங். ரொம்ப ஈஸியானது, வீட்டில் இருக்கக்கூடியது. இந்த மாம்பழ சீசனுக்கு ஆப்டான ஒரு விஷயம். ஒருவேளை மாம்பழம் அந்த சீசனில் இல்லை, வேறு என்ன வச்சு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கூட ஆப்பிள், இந்த மாதிரி விஷயங்களும் இதோட கூட பொருந்தி போகக்கூடியது. பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மாம்பழம். நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். ஸோ இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1/2 கப், 1/2 மணி நேரம் ஊற வைத்து கொள்ளவும். மாம்பழம் தேவையான அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும். தேங்காய் பால் விரும்பும் அளவு. சர்க்கரை 3/4 கப். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ஸோ இந்த ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங்க்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் குழந்தைங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஓகே. ஸோ ஸ்கூலில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க அதில். ஸோ யார், அம்மா சொல்லி தருவாங்களா, அப்பாவா? அம்மா சொல்லி தருவாங்க. டியூஷன் எதுவும் போகிறீங்களா? வெரி குட், எக்ஸலண்ட். அது நம்மளா படிச்சுக்கணும், அம்மா சொல்லி கொடுக்கறது கூட. கிளாஸில் வந்து நல்லா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டியூஷன்லாம் வேண்டாம், நம்மளே நம்ம டைம் ஸ்பேர் பண்ணி நிறைய படிக்கலாம். ஓகே. நீங்கள் எப்படி? சயின்ஸ் பிடிக்கும். சயின்ஸ் பிடிக்கும். ஸோ சயின்ஸில் வந்து எதனால இந்த சயின்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு? அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும்.
படிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். அது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். அதுதான் அதனால பிடிக்கும். ஓகே. அது புரிஞ்சு படிக்கிறதுக்கு. அதே மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு கேட்குற ஒரு விஷயம், ஒரு பாடம் படிக்கும்போது நீங்கள் அதை மக் பண்ணுவீங்களா இல்லை புரிஞ்சு படிப்பீங்களா? புரிஞ்சு படிப்பீங்க. நீங்கள் எப்படி? புரிஞ்சுதான் படிப்பாங்க. ஸோ எழுதும்போது ஒரு ஆன்சரை உங்களோட சொந்த வார்த்தைகள் எழுதுவீங்களா இல்லை புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே எழுதுவீங்களா? எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து புக்கில் இருக்க ஆன்சர் எழுதுவேன். அப்படி எனக்கு எப்படி சொல்கிறது மறந்துருச்சுன்னா நான் என்னோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதுவேன். ஓகே. ஸோ மறந்துருச்சு அப்படிங்கிறத கூட நீங்கள் படிக்கும்போதே அதை மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதும்போது அந்த உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மிங்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன கிரகிச்சு எழுதுறீங்களோ அது வந்து உங்களோட சொந்த இதுவாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டீச்சருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ நல்லா அதை புரிஞ்சு படித்து உங்களோட ஓன் இதில் எழுதுகிறாங்க. ஸோ உன்னோட மெயின் வந்து நீ இது வந்து செகண்ட் லாங்குவேஜ் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? தமிழா ஹிந்தியா? தமிழ் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஹிந்தி எடுத்திருக்கீங்க. ஓ, ஸோ தமிழ் எழுத படிக்க தெரியுமா? அதுவும் படிக்கிறீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம இந்த புட்டிங்க்கு வேக போடணும். அதெல்லாம் வேக போடுறதெல்லாம் பார்த்துடலாமா? ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 5 கப் தண்ணி அளவுக்கு இதில் கொதிக்க விடுறேன். அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி அதில் போட்டு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி அலசிடணும். அப்போ வந்து அந்த ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் அரட்டை அடிச்சிடலாமே. என்ன டான்ஸு பாட்டு இதில் என்னென்ன தெரியும் உங்களுக்கு? பாட்டு. உங்களுக்கு டான்ஸ் தெரியும். ஓ, ஓகே. உங்களுக்கு பாட்டுன்னா என்ன பாட்டு? சினிமா பாட்டா? எல்லா பாட்டும். ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? வேறு ஏதாவது பாட்டு தனியாக கற்றுக்குறீங்களா? கிளாசிக்கல் அதெல்லாம் இல்லை. ஸோ என்ன பாட்டு தெரியும்? நல்ல பாட்டை அவங்க பாடுங்களேன் பார்க்கலாம். எல்லோரும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்கணுமா என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தை பாடுறதெல்லாம் கேட்கணும். பாடுங்க பார்க்கலாம் ஒரு நல்ல பாட்டு. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகமவேத கலாமய ரூபிணி அகில சதாச்சத ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோஹரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. எக்ஸலண்ட். கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த நல்ல கனின்னு வருது வச்சு சார். ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்க. இது எப்படி நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இது வந்து யூடியூப்ல பார்த்து. சூப்பர். உங்களுக்கு பாடுற ஆசை உண்டா? சூப்பர். சினிமா பாட்டு பாடலாம், ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நீங்கள் பாட உங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வாய்ஸு இப்போவே பிரமாதமாக இருக்குது, அது இன்னும் பிரமாதமாக எடுத்துரும். பாடி பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ என்ன உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அது சொல்லுங்க. தேங்காய் சாதம். பரவாயில்ல, அது கூட பாரம்பரியமான சாப்பாடு. சரி, அம்மா சமையல் வீட்டில் பாட்டி அம்மா 2 பேர்ல யார் சூப்பராக சமைப்பாங்க? 2 பேருமே நல்லா சமைப்பாங்க. சரி, நான் இதை தான் பண்ணி தரேன், நீ இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி டெய்லி இதையே பண்ணி கொடுத்து போர் அடிக்கிறதுலாம் யாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இல்லை. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ உனக்கு பிடிச்சதை பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ. நீ ஒரே குழந்தையா? இன்னொரு குழந்தை இருக்காங்க? தங்கச்சியா தம்பியா? இல்லை நான் மட்டும்தான். நீ மட்டும்தானா? ஸோ நீ வைக்கிறது தான் ராஜ்யம் அங்கே. ஸோ என்ன உனக்கு பிடிக்குதோ அதான் பண்ணுவாங்க வீட்டில். அவங்களுக்கும் அது பிடிச்சே ஆகணும் இல்லையா? ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீட்டில் யார் சமையல் பண்ணுவா? அம்மாவா? அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க. அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க. ஸோ அம்மா சமையலில் உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், எப்போ பார்த்தா அம்மா இதையே பண்ணித்தர அப்படின்னு போர் அடிக்கிற ஒரு விஷயமும், அம்மா செய்யறதுல எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா செய்யறதுல பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும்,
சன்னா மசாலா நல்லா இருக்கும். இது ரெண்டும் நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறியம்மா அப்படின்னு நீ எனக்கு சொல்கிற விஷயம் என்னது? பீட்ரூட் சாதம் எப்போ பார்த்தாலும் அதே தான் பண்ணுறாங்க. எப்பயாச்சும் சாப்பிடு 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 வற்புறுத்தி விடுவாங்க. அதனாலயா? ஆமா. சரி, இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது நல்ல கதை ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லுங்களேன். ஓகே, சிண்ட்ரெல்லாவை பற்றி ஒரு ஸ்டோரி. சிண்ட்ரெல்லா ஸ்டோரியவா? சிண்ட்ரெல்லா பற்றி வேற ஸ்டோரியா? வேற மாதிரியா? சிண்ட்ரெல்லா தான். சரி, ஓகே. அதான் ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அது வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க. உடம்பு முடியாம இருக்கும் போது அதான் சிண்ட்ரெல்லாவோட அம்மா. அப்போ வந்து அவங்க இறந்துட்ட போது இது அவங்களுக்கு சமாதி கட்டி இது பண்ணாங்க. அப்போ சிண்ட்ரெல்லா வந்து டெய்லியும் வந்து அழுவா. அப்போ வந்து இதுக்காகவே நான் ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சிண்ட்ரெல்லாவோட அப்பா வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு ஒரு பொண்ணை. அதனால அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் ஒருத்தருக்கு. அதான் இது பண்ணிட்டு அப்புறம் போயிடுவாரு, பயணம் செய்ய போயிடுவாரு. அப்புறம் வந்து சிண்ட்ரெல்லா வந்து என்ன பண்ணுவா, வீட்டு வேலை தான் செஞ்சு வளர்ந்துட்டு இருந்தா. செய்யும் போது அன்னைக்கு 2 சிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதுல வந்து வாழைப்பழ தோலை கீழே போட்டா. ஓகே, அப்போ வந்து ஸ்டெப் மதர் வந்து பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது சிண்ட்ரெல்லா அழுதா. அப்புறம் அன்னைக்கு மறுநாளே அவ வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம்லாம் கழுவி அது பண்ண போது அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் பரிமாறும் போது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னா. அதனால நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போது ஸ்டெப் மதர் வந்து சொன்னாங்க, நாங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தாதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ரொம்ப கொடுமை பத்துவாங்க. அதனால அவ நைட்டு அழுதுகிட்டே பசியில அப்படியே தூங்கிடுவா. இந்த கதையை கேட்டு ஒரு எலியும் ரெண்டு எலியும் ஒரு குருவியும் தான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. இதுதான் சிண்ட்ரெல்லா கதை. ஓ, இதை கேட்டு அது ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து அது ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இல்ல? உங்க கதை என்ன சொல்லுங்களேன். லேசி கேர்ள் பத்தி. லேசி கேர்ள். யூ ஆர் நாட் லேசி பட் நாட் பேட். ஓகே. ஒரு ஊர்ல ஒரு அங்கிள் இருந்தாரு. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு. இதுல ஒரு பொண்ணு வந்து முதல் பொண்ணு, இன்னொரு பொண்ணு வந்து ரெண்டாவது பொண்ணு ரொம்ப லேசியா இருப்பா. ஒரு வேலையுமே செய்ய மாட்டா. முதல் பொண்ணு வந்து எல்லா வேலையுமே நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். அவங்க அப்பாவால முடியாததால அவ தான் ஹெல்ப் பண்ணுவா. ஒரு நாள் வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து நான் வந்து வேலை தேடி போறேன், நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடத்துக்கு கிளம்புனான். அப்போ வந்து ஒரு மரம் காஞ்சி இருந்தது. அது சொல்லிச்சான் அந்த பொண்ணு கிட்ட, நீ அந்த பக்கமா தானே போற, அந்த நதிக்கரையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு ஊத்து அப்படின்னு சொல்லிச்சான். அதனால வந்து அந்த பொண்ணு வந்து சோம்பேறி இல்லாததால அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு ஊத்துச்சான். அப்புறமா வந்து போற வழியில ஒரு பிரெட் பேக்கர் இருந்தாராம். அவருக்கு வந்து இந்த பிரெட்டு என்னால குனிய முடியல, எடுத்து என்னோட பேக்கரியில போட்டுரு அப்படின்னதால இந்த பொண்ணு வந்து எடுத்து போட்டு தேங்க்யூ சொல்லிட்டாங்களாம். அப்புறமா வந்து ஒரு அரண்மனைக்கு போனாங்களாம். அங்க வந்து 3 ராணி இருந்தாங்களாம். அவங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு டோர் இருந்துதான். அதுல ஒரு நடு ராணி சொன்னாங்களாம், இந்த சேம்பர் மட்டும் திறக்காத, மத்த சேம்பர்லாம் நீ திறந்து வந்து கூட்டிடு அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால இந்த பொண்ணு அங்க வேலை செஞ்சதால அந்த ஒரே சேம்பர் மட்டும் திறக்கவே இல்லையாம். அப்புறம் வேலை முடிஞ்ச காசுலாம் எடுத்துட்டு போனாலாம். வீடு திரும்பும்போது அந்த பிரெட் பேக்கர் போட்டுச்சுல பிரெட், அந்த பேக்கர் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, உனக்கு இந்த பிரெட் அப்படின்னு கொடுத்தாராம். அப்புறம் திரும்பி வர வழியில அந்த ஆப்பிள் ட்ரீ இருந்ததால அந்த ஆப்பிள் ட்ரீக்கு தண்ணி ஊத்தினால அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து ஆப்பிள் கொடுத்துச்சான் நிறைய. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாலாம். அவ சம்பளத்தையும் அவளோட அந்த பிரெட் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாலாம். அப்புறமா அந்த லேசி கேர்ள் வந்து பேசிட்டு போனா நானும் போவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து திருப்பியும் வாடிடுச்சான். அப்போ வந்து எனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊத்து அப்படின்ச்சான். அதுக்கு வந்து என்னாலாம் ஊத்த முடியாது, நான் போய் உனக்கு தண்ணி ஊத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். அதனால இந்த ஆப்பிள் ட்ரீ அப்படியே வாடி செத்துருச்சான்.
அப்புறமா வந்து அந்த பிரெட் பேக்கர் திருப்பியும் அவனால குனிய முடியலையாம். புனிய முடியாது. அதனால என்ன பண்ணாராம், எனக்கு அந்த பிரெட் எடுத்து போடு அப்படின்னாராம். அந்த பொண்ணு என்னால எடுத்து போட முடியாது, உன் வேலையை பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு போயிடுச்சான். திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு வேலை பார்த்த அரண்மனைக்கு போயிட்டு வேலை கேட்டாலாம். அங்க வந்து அதே ரூல்ஸை சொன்னாங்களா, அந்த 3வது சேம்பரை மட்டும் திறக்காத அப்படின்னு சொன்னதால இந்த பொண்ணு வந்து அது உள்ள நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நல்லா வேலை செஞ்சால 1 மாசம். அந்த பேராசைனால அவ வந்து அந்த சேம்பரை திறந்துட்டாலாம். அதுல என்ன ஆச்சா, அதுல வந்து நிறைய அந்த விஷ பாம்புகளா அதெல்லாம் இருந்துதான். அதனால அவ ஓடி வந்துட்டாள். இதுக்கு தான் அவங்க முன்னாடியே சொன்னாங்க போல அப்படின்ட்டு அவ ஓடி வரும்போது அந்த பிரெட் இவ வந்து வரும்போது வயசாயிட்டாலாம். அப்போ வந்து அந்த பிரெட் பேக்கர் சொன்னாராம், நான் கேட்ட உதவிக்கு நீ ஹெல்ப் பண்ணல, அனுபவி அப்படின்னாராம். அதே மாதிரி அந்த ஆப்பிள் ட்ரீன்னு சொல்லிச்சான், முன்னால நான் வாடி வாடி செத்துட்டேன், நீ உனக்கு எதுவுமே கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னோடனே நான் இங்கே படுத்து செத்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு. நீ இங்கெல்லாம் சாவாத, இது எனக்கு தான் பாவம் அப்படின்னு அமுச்சு விட்டாங்களாம். ஸோ அதனால லேசியா இருக்கக்கூடாது. சூப்பர். என்ன மாரல் வந்து லேசியா இருக்கக்கூடாது. ஓகே. 2வது இதில் இன்னொன்று கவனிச்சியா, அந்த பொண்ணு லேசியாக மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது அந்த பெரிய பொண்ணுக்கு. அவள் ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது நீ இவங்க எனக்கு திருப்பி செய்வாங்கன்னு நினைக்காம நாம் செய்கிறோம் பாரு, அந்த உதவி என்னைக்காவது நமக்கு தன்னால் திரும்பி வரும். ஸோ பலனை எதிர்பாராமல் நாம் செய்கிற ஒரு நல்ல விஷயம் உதவிங்கிறது. நல்லா இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். சூப்பர்டா. 2 பேரும் நல்லா அழகாக சொல்கிறீங்க, நல்லா இருந்ததுடா. ஸோ இப்போ இது கொஞ்சம் வேகணும், அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் அது வெந்துக்கிட்டு இருக்க நேரம், இந்த பக்கம் நம்ம அந்த தேங்காய் பாலை வச்சு சர்க்கரையை கலந்து நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். ஓரளவு கொஞ்சம் நல்லா திக்கு தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இதோட சர்க்கரை, அந்த சர்க்கரை போட்டோன்னே தேங்காய் பால் கொஞ்சம் நீத்து போகும், ஆனாலும் கொதிக்கும் போது திரும்ப ஓரளவு கொஞ்சம் கெட்டியாயிடும். கொஞ்சம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். ஸோ இந்த அடுப்புக்கிட்டலாம் இன்னும் பழக்கம் இருக்கா? அடுப்புக்கிட்ட ஏதாவது செஞ்சு பழக்கம் இருக்கா? என்ன செய்வீங்க? உப்புமா. உப்புமாவா? என்ன உப்புமா? ரவா உப்புமாவா, சேமியா உப்புமாவா, என்ன உப்புமா? ரவா உப்புமா. ரவா உப்புமாவா? இது யார் சொல்லி கொடுத்தா? பாட்டி. பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? தோசை, சட்னி, ஃபிங்கர் சிப்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்க? ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் பண்ணிடுவீங்களா? பண்ணுவேன். தோசையெல்லாம் ஊற்றிடுவீங்க, அடுப்புக்கிட்ட விடுவாங்க 2 பேரையும். ஸோ உப்புமா எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஐடியா கொடுங்களேன் எனக்கு தான். முதல்ல கடாய் சூடாயிட்டோன்னே ரவை போட்டு ரோஸ்ட் பண்ணிடணும். அது கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் ஆயிட்டோன்னே அதை தட்டில் இறக்கி வச்சுட்டு அதே தவால ஆயில் விட்டு அந்த ஆயில் நல்லா பபிள்ஸாக வரும்போது அதில் கடுகு போட்டு அது நல்லா கொதிச்சிட்டோன்னே அது கூட பருப்பு போடணும், கடலை பருப்பு. அப்புறமா காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு அப்புறமா வெங்காயம், நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோன்னே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது வறுத்து வச்ச ரவையை எடுத்து கொட்டி கிளறணும். ரவை வெந்துட்டோன்னே சாப்பிடணும். உன் வயசுக்கு நீ இவ்வளோ அழகாக சொல்கிற. நான் ஃபஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரி செஞ்சு ஒரு தண்ணி பாதி கல் பாதி ஆன உப்புமா தான் நான் பண்ணேன். நீ எக்ஸலண்ட்டாக சொல்கிற, ரெசிபியே சூப்பராக சொல்கிறிய, பரவாயில்லையே. நீங்கள் எனக்கு ஒரு சட்னி சூப்பர், மோஸ்ட் வெல்கம் டார்லிங். நீங்கள் ஒரு நல்ல சட்னி ரெசிபி கொடுங்க பார்க்கலாம். என்ன சட்னி பண்ணுவீங்க? தேங்காய் சட்னி, எல்லா சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி அதெல்லாம். அடேங்கப்பா, வேர்க்கடலை சட்னிலாம் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தேங்காய் பாலும் சர்க்கரையும் அதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் கொஞ்சோண்டு, ஏன்னா இதில் எந்த ஃப்ளேவரும் இருக்காது இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெண்ணிலா போட்டுக்கிறோம். ஸோ இது ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக டின் அதில் இருக்க தேங்காய் பால் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஒயிட்டாக தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வடிகட்டணும். நம்ம அது வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும்னா சரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அலசிடணும். இப்போ அது வடிகட்டிட்டு தண்ணியை அலசிட்டு வந்துடுறேன்.
ஸோ இது நல்லா பாருங்கள் அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிட்டேன்னா இந்த முத்துக்கள்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்கிறதுனால. இப்போ இந்த தேங்காய் பாலும் சர்க்கரை கலவை இருக்கு இல்லையா, அதில் இதை சேர்த்துடலாம். இது இன்னொரு வழி பார்த்திங்கன்னா சர்க்கரையை வந்து லேசாக கரையை விட்டு அதில் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியெல்லாம் அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொதிக்க விட்டு கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கும்போது உங்களுக்கு கலரும் நல்லாயிருக்கும். சில நேரம் இது கலர் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இந்த கப்பில் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 4 கப்பு வச்சுருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டுக்காக அதில் ஒரு கப்பும் வச்சுருக்கேன். தனித்தனியாக 2 கப்பு வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா இன்னும் கெட்டியாகும். நான் இப்போ வந்து நமக்கு அவ்வளோ அந்த டைம் கொடுத்து நம்ம பண்ணாததுனால இப்போ இதை கொஞ்சம் தளதளப்பாக இருக்கும்போதே நான் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் நல்லா ஃபர்மாக செட் ஆகி நல்லாவே இருக்கும். இதில் மாம்பழ துண்டுகள் இப்போ நான் வந்து இந்த குழந்தைங்க 2 பேருக்காகவும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு குட்டி குழந்தைங்க வந்தால் நம்ம என்ன செஞ்சாலும் ஆஹா ஓஹோன்றுவாங்க. இந்த பெரிய குழந்தைங்கிட்ட கொஞ்சம் மாட்டிக்கணும். உள்ளதை வேறு சொல்லிடும், நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், மாம்பழத்தோடு சாப்பிடுங்கடா. நல்லா இருக்கு நிஜமாவே. பாட்டி சொல்லிட்டேனேங்கிறதுக்காகவா? இல்லை, நிஜமாவே. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம் அவங்க ஒரே குஷியாக சந்தோஷமாக மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நாமளும் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க இதில் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களும் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.